நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான் அப்படின்னு 3 பேரோட கருத்துக்களை நம்ம பார்த்தோம். எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க திரு தமிழ்மணி? சார், திரு சீமான் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓட்டுக்கிட்டு வாங்குவார், அதெல்லாம் வேற முடி சொல்கிறது தான் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க. ஆமாம், இன்னைக்கு இருக்கிற திமுக கூட்டணி பெரிய மாறுதல் இல்லாமல் இருந்தால் திரும்ப ஆட்சி அமைச்சிருவாங்க. 1000 குறை இருக்குது, அதெல்லாம் எந்த காலத்துலையும் எல்லா கட்சி மேலேயும் இருக்கும். நீங்கள் குறிப்பிடக்கூடிய மாறுதல் என்பது என்ன? கூட்டணி 2 பேர் வெளியே வந்துட்டாங்கன்னா நான் சொல்கிறது தப்பாக போயிடும். நான் அதான் சொல்கிறேன், கூட்டணி மாறுதல் இல்லாமல் இருக்குமானால் பெரிய அளவில் மற்ற விஷயங்கள் அவர் மீது சொல்லப்படுகிற குறைகள் பெரிய அளவில் பாதிக்காது. என்னுடைய கருத்து அவ்வளோதான். நீங்கள் தப்பாக எடுத்துனா ஒன்றும் பண்ண முடியாது. 2 அண்ணா திமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி அவங்க அமைச்சு முடிச்சுட்டாங்க எனக்கு தெரிகிற வரைக்கும். அது இன்னைய தேதியில் 2வது இடத்துல தான் இருக்குது. முதல் இடத்துக்கு அவங்க வர முடியுமாங்கிறத பார்க்கணும். திரு விஜயை பொறுத்த வரைக்கும் 40 வயதுக்குள்ள பெண்கள் கிட்டத்தட்ட 70% பேர் அவருக்கு ஓட்டு போடுறாங்க. சரி தப்புலாம் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், அது ரொம்ப குறுகிய காலம் அதனால் போடுறாங்க. பட் திருப்பரங்குன்றத்தில் திமுக முஸ்லீம் ஓட்டை கெயின் பண்ணிடுச்சு. என்ன நீ ஜட்ஜுன்னா ஆள் அமைச்சிருவியா, மேலே ஏற்றி விட்டுருவியா? முடியாதியா. சென்ட்ரல் போலீஸாக இருந்தால் என்ன, நான் பயப்பட மாட்டேன். இந்த சரி தப்புன்னு தயவு செஞ்சு போகாதீங்க, நாம் தீர்ப்பு சொல்லலை இங்கே. தைரியமாக அப்படி ஒரு முஸ்லீம் நினைக்கிறான், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இந்த ஆட்சி 1000 தப்புகள் குறையெல்லாம் இருக்குது, ஆனால் தைரியமாக ஏற முடியாதியா, முன்னால் முடிஞ்சதை பார்ன்னு சொன்னான். அதனால் அங்கே இருக்கிறான். அவர் ஒருவேளை உதயநிதி சும்மா இருந்தால் கூட மற்ற எதிர்கட்சிகள் நீ டான்கா பாஸ்கோவில் படித்த, நீ கிறிஸ்டின்னு சொன்ன, உன் மனைவி கிறிஸ்டின்னு நீயே ஒத்துக்கிட்டேன்னு நான் மேலே சொல்லி அவர் தான் சொன்னார். அவர் சும்மா இருந்தால் கூட நாம் விட தயாராக இல்லை. எனவே ஓரளவுக்கு பெருமளவுக்கு முஸ்லீம் வாக்குகள் திமுக போகுது, ஓரளவுக்கு கிறிஸ்துவ வாக்குகள். அது நீங்கள் அதான் ஓட்டிங் பேட்டர்ன். நான் மதவாதியெல்லாம் இல்லை போகுது. சரி, இவரை பொறுத்தவரை, திரு விஜயை பொறுத்தவரை பிரைட்டாக இருக்குது, அதில் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. இந்த 2 டென்ட்டு தான் நான் சொன்னது. இதில் இப்போ ஒரு 2 பிரச்சனை அவருக்கு உருவாகுது. எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் வெற்றியை நோக்கி ரொம்ப க்ளோஸாக போக்குள்ள ஒரு பெரிய குழியில் விழுந்து எந்திரிக்கணும். ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கும் பொருந்தும். அந்த குழியில் தாண்டுவாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு வைக்கப்படுகிற இயற்கையோ இறைவனோ மக்களோ வைக்கிற மிகப்பெரிய டெஸ்ட். அது நான் பல ஷோவில் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை. இந்த 41 பேர் மரணத்தை பொறுத்தவரை அவங்க கட்சிக்காரவங்க எல்லாரையும் விசாரித்து முடித்தாச்சு. தாவேகாவினுடைய சீனியர் லீடர்ஸ் எல்லாம் விசாரித்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இவருக்கு நோட்டீஸ் கொடுக்க போகிறாங்க. 100% கொடுக்குறாங்க. இவரு கொடுக்காமல் இருக்க முடியாது. அப்படியா உறுதிப்படுத்துறீங்களா? 100% ஒரு மூத்த வழக்கறிஞரை நான் பொறுப்படுத்துக்கிறேன்னா சிபிஐ போய் சொல்லி ஏமாற்ற பார்க்குறான் மத்திய அரசுன்னு அர்த்தம். சார், இவர் தான் நின்னது, இவர் கூட்டம். மற்றது நான் குறையாக சொல்ல விரும்பலை யாரு மேலேயுமே. 100% இவர் அங்கே எப்படி என்னத்தை ஃபேஸ் பண்ணுவாருன்னு என்னுடைய அனுபவத்தை பார்க்கல, அவருக்கு அனுபவம் இல்லை. இதை முதல்ல 4 ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். இந்திரா காந்தி இதே சூழ்நிலை வந்துச்சு, மக்கள் மறந்துருப்பான், இயற்கை. அந்த அம்மா சுக்காஞ்சி போய் ஒரு மதவடியில் ஏய் தாண்ட வரமாட்டேன்டா, தூக்கிட்டு போங்கடா என்னன்னு சொன்னிச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி, தப்பு இல்லை, இயற்கை. நான் அந்த காலத்துலேருந்து அரசியல் இருக்க எனக்கு தெரியும். சிபிஐ டிஐஜியை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அன்றைக்கி சரண் சிங் மத்திய இந்த அமைச்சர், ஹோம் மினிஸ்டராக இருந்தவர், என்ன சொன்னிச்சு? ஏய், நீ கைது பண்ணது என்ன டெல்லியில், அந்த மதவை தாண்டினா டெல்லி இல்லைடா, அது ஸ்டேட்டு மாறிடுது.
முடிஞ்சா தூக்கிட்டு போங்கடா என்னன்னு. ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே ஆடிச்சு, கண்ணில் நெருப்பு பொறி பறந்துச்சு சரண் சிங்க்கு. அந்த அம்மா ஜெயிச்சுது. அதை மாதிரி இப்போ அவர் எப்படி நடந்துக்குவார், என்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கிறத பார்க்கணும். அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக நான் கருதுகிறேன். அதை தாண்டுவாரா, எப்படி தாண்டுவார், என்ன? நீங்கள் இந்த கூட்டணி கணக்கு வழக்குகள் சொல்கிறது மிக சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது திரு தமிழ்மணி. ஆனால் நம்ம அனந்த்ஜித், ஸ்ரீதர் உள்ளிட்டவர்கள் வந்து இந்த அரசு பொறுப்பேற்ற போது தந்த வாக்குறுதிகள் இதெல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த மக்களோட எதிர்பார்ப்பு இவையெல்லாம் களத்தில் எதிரொலிக்காது. வெறுமனே கூட்டணி கணக்கு வழக்குகளோடு மீண்டும் முடிசூட வைப்பார்களா மக்கள்? சார், எந்த ஆட்சி மேலேயாவது குறையில்லாத ஆட்சி உங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கீங்களா? சொன்ன அவ்வளவையும் நிறைவேற்றின ஆட்சி எங்கேயாவது உங்கள் கண்ணில் ஒரு 50, என் கண்ணில் பட்டதில்லை. என்னென்னோ சொல்லுவாங்க, கோடி நினைத்து குறையவே முடித்து சகஜம். எனவே ஓட்டு போடக்குள்ள அதை ஞாபகம் வச்சுக்குவாங்களாங்கிறதுல எனக்கு கருத்து வித்தியாசம் இருக்குது. அதை அல்ல, கூட்டணி தான் உங்களுக்கு என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எந்த எலெக்ஷன்லேயும் பெரிய அளவில் முடிவு பண்ணுன்னு நான் நம்புகிறேன், என்னுடைய அனுபவத்தை வச்சு. எனவே திரு விஜய்க்கு ஓட்டு இருக்குது, நான் அவரை குறைச்செல்லாம் இந்த தேர்தலிலும் அந்த கணக்கே போகும் அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? 26 சட்டமன்ற தேர்தலிலும் அதே கணக்கு தொடரும் புரிஞ்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? அவர்கிட்ட இருக்கிற திமுகவில் இருக்கிற கூட்டணியில் நான் எந்த பிளவும் வரவில்லை என்றால் ஒரு 2% 3% வரலாம். மற்றபடி பெரிய அங்கே ஜோல்ட்டு ஆடலைன்னு சொன்னால் அவங்க தான் சார் அரியணைக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போ திரு விஜய் என்ன பண்ணுவார்? விஜய் கைது பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்குங்க. நீங்கள் சிபிஐ முட்டாள் இல்லை, கைது பண்ணால் சிம்பதி ஓட்டு வந்துடும். அந்த முட்டாள்தனத்தெல்லாம் சிபிஐ பண்ணுவான்னு நான் சொல்லலை. இவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, நான் இதுதான் உதாரணம் சொன்னேன். இந்திரா காந்தி என்னை தூக்கிட்டு போங்க, நான் முடிஞ்சா தைரியம் இருந்தா எத்தனை ஆம்லெட் அறிக்கைன்னு சொல்லிச்சு டிஐஜி சிபிஐ சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்காது, போயிட்டு போட்டோம். அதை நான் தப்புன்னு சொல்ல வரலை. அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு அந்த தைரியம் இருந்தது. அதே அன்னைக்கு மத்திய அமைச்சராக ஹோம் மினிஸ்டராக இருந்தவர் எம்ஜிஆரை மிரட்டினார். எம்ஜிஆர் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பான், ஆஹா ஊஹோ அப்படின்னு, அச்சம் என்பது ஒன்றும் கத்திரிக்காயும் இல்லை, நடந்ததை சொல்கிறேன் நான். அந்த அம்மா வந்து தஞ்சாவூரில் எம்பிக்கு நின்றுன்னு கூப்பிட்டாச்சு, அந்த அம்மா வரேன்னுடுச்சு. அந்த அம்மா வார்த்தை, இவரை நம்பினா தஞ்சாவூரில் வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து நிற்கிறதாக அனௌன்ஸ் பண்ணிட்டேன். சரண் சிங் கூப்பிட்டு மிரட்டினவுடனே இவர் நான் ஃபோனே பண்ணால் அந்த அம்மா வார்த்தை. இப்படி ஒவ்வொரு லீடருக்கும் அவங்களுடைய எதிர்காலத்தை, அவர்கள் யாரை நம்பியிருக்கிறார்களோ அவர்கள் எதிர்காலத்தை பாதிப்பது போன்ற ஒரு குழி விழும். அதை திரு விஜய் எப்படி தாண்டாருங்கிறத பொறுத்துத்தான் விஜய் ஆட்சியில் வருவாரா தள்ளி நிற்பாரான்னு நான் சொல்ல முடியும். 50 ஆண்டு காலமாக நான் அரசியல் இருக்கிறேன். என் வாழ்க்கையை பணயம் வைத்து மிசா உட்பட 6 முறை சிறை சென்றிருக்கிறேன். எனக்கு இன்றைக்கு வரை இந்த உண்மையான மக்கள் சேவை என்ன அர்த்தம் சத்தியமாக தெரியல. மக்கள் சேவை அர்த்தம் தெரியும், உண்மையான மக்கள் சேவை என்னன்னு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் கற்றுக்கிறேன். இந்த 70%க்கும் 74%க்கும் மிகப்பெரிய அறிவாளிகளாக இருக்கணும். அவங்கள வணங்குற பொய்